சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் ஈஸி சமையல் சேனல்லேருந்து நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் குழம்பு. அது வந்து என்ன ஃபிஷ்னா, நாங்கள் எடுத்து வச்சுக்கிறது வந்து ஜிலேபி மீன். ஜிலேபி மீன் வந்து முள் இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதுதான் ரொம்பவும் டேஸ்ட்டு கொடுக்கும். குழம்பே வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். ஜிலேபி மீன் வாங்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி ஃபிஷ் வந்து எடுத்து வச்சாச்சு. நான் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு வந்து நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன இந்த குழம்புக்கு நான் அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். கொத்தமல்லி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. மிளகு, அப்புறம் வெந்தயம், சீரகம், இதெல்லாம் வந்து வெறும் வாணலில் வந்து நீங்கள் வணக்கி அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் வந்து பாருங்கள், தேங்காய் தேவை. இது சிறிதளவு சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் தேவைங்க. வந்து நான் சொல்கிறத இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. சீரகத்தையும் வெந்தயத்தையும், கொத்தமல்லி, மிளகு இதெல்லாம் தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வரமிளகாய் வேணுங்கிறவங்க வரமிளகாய் வச்சு அரைச்சிக்கலாம். இல்லை மிளகாய்த்தூள் வந்து போட்டுக்கிறதா இருந்தாலும் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். வந்து அதுக்கப்புறம் வந்து பாருங்க, மீன் குழம்பு மசாலா 1 கிலோ மீன்னா 2 ஸ்பூன் நீங்கள் மீன் குழம்பு மசாலா வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த வெங்காயத்தை வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி தனியாக வணக்கி எடுத்து வச்சுக்கணும். அதோட தேங்காயெல்லாம் வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். எப்படி செய்கிறதுங்கிறத நான் இப்போ வந்து காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் அரைக்க சொல்லியிருந்ததை நாங்கள் அரைச்சி எடுத்து வச்சிட்டோம். பாருங்கள், வெங்காயம், தேங்காய் வந்து நம்ம தனியாக அரைச்சி எடுத்து, தக்காளி போட்டு இதில் அரைச்சி, இஞ்சி பூண்டு போட்டு தனியாக அரைச்சி எடுத்து வச்சிட்டோம். இதில் வந்து வரமிளகாய் வேணும்னா வரமிளகாய் போட்டுக்கலாம். இல்லை மிளகாய் தூள் கூட சேர்த்திக்கலாம். வரமிளகாய், சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிறது விழுது இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு மசாலா பொடி வந்து நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். புளி வந்து நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான புளி நம்ம ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த குழம்பு எப்படி வைக்கிறது, ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும். இந்த ஃபிஷ் பாருங்கள், இந்த ஃபிஷ் குழம்பு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயிட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இந்த ஃபிஷ் வந்து பாரம்பரிய மீன் குழம்பு. இதை வந்து அந்த காலத்தில் இருக்க வயசானவங்கள்லாம் ஃபஸ்ட்டு இப்படி தான் குழம்பு வச்சுட்டு இருந்தாங்க. இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். பாரம்பரிய குழம்பு இது. நீங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து தனியாக தான் அரைச்சி வச்சுக்கணும். இதையும் தனியாக அரைச்சி வச்சுக்கணும். பாருங்கள், நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடித்து வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வரமிளகாய், சீரகம், மிளகு, வெந்தயம் எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த விழுதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வெறும் வாணலில் வணக்கி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். எண்ணெயில் இந்த விழுது வந்து நல்லா வணங்கணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது நல்லா வணங்கிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க 2வது விழுது அதையும் சேர்த்திக்கலாம். ஒரு தக்காளி, தேங்காய், அதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து எண்ணெய் ஊற்றி வணக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு அரைச்சி வச்சுருக்க விழுது இதையும் நம்ம சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் புளி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம், ரெடியாக கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். தேவைக்கேற்ப புளி கரைச்சல். நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கோங்க.
இப்போ சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப கல்லுப்பு ஆட் பண்ணிக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபிஷ் போட்டுற வேணாம், நல்லா குழஞ்சி போயிடும். நல்லா இது கொதி வரணும். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன்ல நல்லா கொதி வரணுன்னு குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபிஷ்ஷை எடுத்து போட்டுக்க வேண்டியது தான். ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. ஃபிஷ் போட்டாச்சு. இன்னும் எதுவுமே நீங்கள் கலக்கக்கூடாது. ஏன்னா நல்லா குழம்பு வெந்துருச்சு. மீன் வேகணும். இந்த குழம்பு இந்த சூட்டில் நல்லா வேகணும். வேகட்டும். அவ்வளோதான். இது முடிஞ்சது. ரொம்ப ஈஸி, குயிக்காக ரெடி ஆகிடும் ஃபிஷ் குழம்பு. பாரம்பரிய ஃபிஷ் குழம்பு இது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.